ஹலோ மக்களே, வெல்கம் டு ப்ரைஸ் vlog. இந்த வீடியோவில் ஹைதராபாத் சீரீஸில் டே 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 vlog நான் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். அதில் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்தெந்த பிளேஸ்க்கு போகணும், என்னென்னலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், எல்லாமே அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட்டாகவே தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் ஹைதராபாத் சீரீஸ்னு. அதோட வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்ருக்குது. பார்க்கலன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துகிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ செகண்ட் டே மார்னிங் நாங்கள் கிளம்பியாச்சு. ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் தங்கியிருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் தான். அது ஆல்ரெடி இன்னொரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் அந்த ரூம் எப்படி இருக்குன்றத. நாங்கள் இப்போ வந்திருக்க பிளேஸ் தான் சலார்ஜங் மியூசியமு. இந்த மியூசியமுக்கு 50 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட்டு பர் பர்சனுக்கு அடல்ட்டுக்கு. அதே மாதிரி மொபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பெர் மொபைலுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேயே வந்துட்டு லாக்கர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு போயிடலாம். பெய்டு லாக்கர் அது. இந்த மியூசியமுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சலார்ஜங் மியூசியம்ன்றதை 1953 ஓப்பன் பண்ணாங்க ஹைதராபாத்தில். மூணாவது சலார்ஜங்கான நவாப் மிர் உசாஃப் இவரோட கலெக்ஷன்ஸ் தான் இந்த மியூசியம் ஃபுல்லாக இருக்கிறது. இவர் 1899லேருந்து 1949 வரையும் ஒரு 35 இயர்ஸ் கிட்டத்தட்ட இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு காண்டினென்ட்டில். ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கும் போகும்போது அங்கேருந்து அவர் பார்க்குற ஆச்சரியப்படுற திங்ஸு, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற திங்ஸு எல்லாத்தையுமே அவர் கலெக்ட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்து அதை வந்துட்டு ஒரு மியூசியமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இல்லை 6 காண்டினென்ட்டுக்கு மேலே உள்ள அரிய பொருட்கள்லாம் இருக்குது. அந்த காலத்து பொருட்கள் எல்லாமே இருக்குது இதில். இந்தியாவில் இருக்கிற நேஷ்னல் மியூசியமில் இந்த மியூசியமும் ஒரு நேஷ்னல் மியூசியமாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மியூசியம்னு இதை சொல்லலாம். இந்த மியூசியம் ஃப்ரைடே ஹாலிடே, அதனால நீங்கள் ஃப்ரைடே பிளான் பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சவுமஹாலா பேலஸும் ஃப்ரைடே ஹாலிடே இருக்கும். ஸோ நீங்கள் மியூசியம்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃப்ரைடே பிளான் பண்ணாமல் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி பிளான் பண்ணி போய்க்குங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த மியூசியமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்ப்போமா? இந்த மியூசியமுக்கு இங்கிலாந்துலேருந்து ஒரு கிளாக் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இது ஒரு கிளாக் ஷோனே வந்துட்டு 1 ஹவருக்கு 1 டைம் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் போயிருந்தப்ப பார்த்தோம், 11 o'clock பார்த்தோம். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டினா இதில் 2 டாய் இருக்குது. அதில் ஒரு டாய் செகண்ட்ஸுக்கான டாய், செகண்ட்ஸ் ட்ரம் அடிச்சுட்டே இருக்கும், பட் சவுண்டு வராது. இன்னொரு டாய் வந்துட்டு ஹாருக்கான டாய். அதில் வந்துட்டு 60 மினிட் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த டாய் வெளியில் வந்து அந்த 4 பெல் அடிக்கும். அந்த 4 பெல் அடிச்சிச்சுன்னா 1 hour கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன். அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோட வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.